இந்த மார்ட்டின் லூத்தரை ஆவியானவரை எழுப்பினார். அவருக்குள்ளே ஒரு எழுப்புதலை உண்டாக்கி வேத சத்தியத்தை அறிந்தபடியால் சபைக்குள்ளே காணப்படுகிற பாவங்களை எல்லாம் அவர் எழுதினார். இது தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம், இது பாவமான காரியம், சபைக்குள்ளே காணப்படுகிற பாவங்கள் என்று சொல்லி 95 கோட்பாடுகளை எழுதி ஆலயத்தின் வாசலிலே ஒட்டிவிட்டார். அது ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கி அவருக்கு விரோதமாய் ஒரு கூட்ட மக்கள் எழும்பினார்கள். பாரம்பரியத்தின் மேல நம்பிக்கை வைக்காதங்க, ஆண்டவருடைய வசனம் தான் முக்கியம் என்று சொல்லி ஒரு வசன எழுப்புதல் உண்டானது. பைபிள்ல இப்படி இருக்குதா, இதெல்லாம் நமக்கு மறைச்சிட்டு இவங்க பாரம்பரியம் இந்த கதைகளை சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி ஜனங்கள் விழிப்படைய ஆரம்பித்தாங்க. அது நிமித்தமாய் உண்டான எழுப்புதல்ல தான் ஒரு புதிய சபை உண்டானது, சீர்திருத்த திருச்சபை, புராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் உருவானது. இன்றையிலிருந்து 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த எழுப்புதல் உண்டானது.